I welcome you all students for this 8th video class. In this class we are going to see exercise number 2.2. 2.2ல first problem பாருங்க. first problem first problem the shape வந்து இந்த மாதிரி இருக்கும். Okay. அந்த क्वेश्चन பாத்தீங்க அப்படினாக்கா find the perimeter and the area of the following figures ன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஃபிகரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை வந்து என்னன்னு சொல்ல முடியாது, ஸ்கொயர்னு சொல்ல முடியாது, ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஜாயின் பண்ணல, ஜஸ்ட் இது கர்வ் மாதிரி தான் இருக்குது. எந்த ஷேப்லேயுமே அது வந்து வரல. ஆனால் இதோட பெரிமீட்டரும் ஏரியாவும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், இது என்ன பண்ணலாம்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஆர். இது தெரிஞ்சால் அதுக்கப்புறம் இது 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 எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோன்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடலாம் இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், இது 7 மீட்டர்னாக்கா அப்போ இது எவ்வளோ தான், இதுவும் 7 மீட்டர் தான். அப்போ டயாமீட்டர் வந்து 7 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அப்போ ரேடியஸ் எவ்வளோவா இருக்கும், ரேடியஸ் ஈக்குவல் டு 7/2 மீட்டராக தான் இருக்கும். கரெக்டாக. ஃபர்ஸ்ட் we will find out the length of the R. Okay, first we will find out the length of the R. length of the R கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் இருக்குது இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ். லிசன் ஹியர். ஸோ length of the R கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1/2 into 2πr. 2πr வந்து ஃபுல் சர்க்கிள், அது ஒரு சர்க்கிள். பட் இங்கே பாதித்தான இருக்குது, அதனால 1/2 டிவைட் பண்ணுறோம். இப்போ பாருங்க, 2 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ரிமைனிங் வேறு என்ன இருக்கும், 5r இருக்கும். 5r. பையோட ஆன்சர் நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு இல்லையா. ஓகே, நான் அழிச்சிட்டு எழுதுகிறேன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். Students here, so across we got pi r. Pi ஓட அர்த்தம் என்னது, 22/7. r எவ்வளோ, 7/2 மீட்டர். இந்த 7 அது 7 கேன்சல் ஆச்சு. கேன்சல் ஆச்சா ரிமைனிங் என்ன இருக்கும், 22/2 இருக்கும், 2 மீட்டர். ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னாக்கா 11. ஸோ ஆன்சர் இஸ் 11 மீட்டர் வரும். ஸோ அந்த கர்வ் சொன்னோம் இல்லையா, அந்த கர்வ் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இங்கே வந்து 10 மீட்டரு, இங்கே 7 மீட்டரு, இங்கே 10 மீட்டரு. பட் இந்த கர்வோட லென்த் நம்ம கண்டுபிடிச்சாச்சு எவ்வளோ, 11 மீட்டர். சரி, அப்போது ஈஸியாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், பெரிமீட்டர் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஓகே, ஸோ பெரிமீட்டர் எவ்வளோவா இருக்கும், 10 + 7 + 10 எவ்வளோ, 27 ஆச்சா. மறுபடியும் அதை என்ன பண்ணோம், இது ஒரு 11 ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் ஐ ரைட் நவ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டல் பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இது நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம், 11 மீட்டர் சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது எவ்வளோ, 10 மீட்டர். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். 10 மீட்டர் + 7 மீட்டர் + 10 மீட்டர் + 11 மீட்டர், டோட்டலாக 38 மீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு, இந்த ஷேப்போட பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நவ் we are going to find out the area. ஸோ ஏரியாவை பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஓகே, I rough the board now. போர்ட் ஸ்டூடெண்ட். இப்போ பாருங்கள், இந்த ஷேப் இருக்குது, இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னாக்கா we will do one thing. ஃபஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணிப்போம். ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ இதை வந்து என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம், ரெக்டாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். லென்த்து வந்து 10 மீட்டர், பிரெத்து வந்து 7 மீட்டராக நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இது என்னது, ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள். ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளை கட் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை, ரேடியஸ் தேவை. இப்போ ரேடியஸ் என்னவாக இருக்கும், இது வந்து டயாமீட்டர். ஏன்னா இங்கே 7 மீட்டர் இல்லையா, இது டயாமீட்டர். ஸோ ரேடியஸ்னாக்கா எவ்வளோ, ரேடியஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர் / 2 இல்லையா. இட்ஸ் ஓகே. ஸோ இதோட ஃப்ரேம் we will form the equation. See, அப்போது ஏரியா is equal to area of the rectangle. நான் ஃபுல்லாக எழுதலை, RECனா rectangle. ஓகே, rectangle minus பாருங்க, rectangle minus area of the semicircle. Area of the semicircle. Okay. இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நமக்கு தெரியும் என்னது, L into B, அதாவது லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் வந்து 10, பிரெத் வந்து 7. ஓகே, மைனஸ் ஏரியா ஆஃப் த செமிசர்க்கிள். செமிசர்க்கிள் நம்ம என்ன பண்ணுவோம், 1/2 into
pi r square இல்லையா 1/2 into pi r square, isn't it? Okay, we will go to the next step. Students, look at the board. இது உங்களுக்கு கவர் ஆகுதா என்னன்னு தெரியல, நான் அழிச்சிட்டு கூட எழுதுறேன். Listen students, பாருங்கள், area of the rectangle L into B minus area of the semicircle. So L into B, L எவ்வளோ நமக்கு தெரியும், எவ்வளோ 10 meter into 7 meter இல்லையா? ஓகே, minus 1/2 into பைக்கு என்ன அர்த்தம், 22/7 into r square. r எவ்வளோ 7/2 மீட்டருங்க ஹோல் ஸ்கொயர் இல்லையா? இப்போ நம்ம பார்ப்போம், இங்கே வந்து 2 வந்து 1 டைம்ஸ் இருக்குது, இங்கே வந்து 11 டைம்ஸ் இருக்குது. ஸோ 10 meter into 7 எவ்வளோ 70 meter square minus 11/7 இல்லையா? 11/7 into 7/2 meter into 7/2 meter. ஓகே, நாம் இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா, we will cancel this 7 this 7. Okay, it's okay students, we will cancel this 7 and that 7. So what will be the remaining will be 70 meter square minus 11 into 7 are eவ்வளோ 77 divided by எவ்வளோ 2 meter into 1/2 meter இல்லையா? Okay, I rough the board now. We will go to the next step. It's okay students, look at the step. 70 meter square minus 77/2 meter into 1/2 meter. Now we are going to multiply. Look at the board students, so that now 70 meter square minus 77 into 1 are 77, 2 2s are 4. So meter into meter square. Okay, now 70 meter square அப்படி தான் இருக்குது. இந்த 77 divided by 4 இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணுறோம் பாருங்கள். 4 into 1 are 4. இந்த டிவிஷன் நார்மல் டிவிஷன் உங்களுக்கு தெரியும், டிவைட் பண்ணோன்னா 19.25 meter square. So now we are subtracting 70 meters square minus 19.25 meter square. Just you do it and your answer will be 50.75 meter square. 50.75 meter square. This is the final answer. This is the area of the given figure. Okay students, okay, look at the PDF which I sent. Now look at the PDF, write down all the problems. If you are unable to catch any problem, unable to understand, you can contact me through WhatsApp. Students, write down neatly. You need not to worry of any problem that I did not touch in the exercise. Okay, just you go through all the problems which I did in the video class. Bye students, follow the problems. Students, I welcome you all for this 8th video class. In this exercise we are going to see exercise number 2.2 measurement. Okay, அதில் பாருங்கள் 2.2ல first problem பாருங்கள், find the perimeter and the area of the combined figure. ஸோ இங்கே நம்மளை என்ன வேல்யூ எடுத்துக்க சொல்கிறாங்க, pi is equal to 22/7. ஓகே, அவங்க இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை என்னன்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஸ்கொயர்னு சொல்ல முடியாது, ரெக்டாங்கிள்னு சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே கர்வ் வருது இல்லையா? இது நானே போட்ட கோடு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஷேப்போட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் தேர் ஆஸ்கிங் இல்லையா? இப்போ இங்கெல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணால் பெரிமீட்டர் கிடச்சிடும், பட் இங்கே நமக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்னன்னு சொல்லி சொல்லுவோம்னாக்கா, திஸ் இஸ் ஆர்க். இந்த லென்த் ஆஃப் ஆர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா, அதுதான் ஃபார்முலா பாருங்கள், length of the arc of the semicircle. ஏன்னாக்கா இது செமி சர்க்கிள் தானே, அதனால தான் இங்கே கட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் சர்க்கிள் கிடையாது, செமி சர்க்கிள் எடுத்தனால. இப்போ பாருங்கள், இங்கே 7 மீட்டர்னா இப்போ இங்கே 7 மீட்டர் தான். அப்போ ரேடியஸ் என்னமா இருக்கும், 7/2 இல்லையா? டயாமீட்டரை டிவைட் பண்ணால் ரேடியஸ் 7/2 வரும். ஓகே, இப்போ பாருங்கள், லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த செமி சர்க்கிள், அதுக்கான ஃபார்முலா 1/2 into 2πr. 2πr எதோட ஃபார்முலா, சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா. ஓகே, இந்த 2வும் அந்த 2 கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் πr will be there. பை எவ்வளோ 22/7 into r வந்து எவ்வளோ 7/2. ஏன்னாக்கா இது 7 சென்டிமீட்டர் எடுத்து தான் இங்கே என்னது டயாமீட்டர், அந்த டயாமீட்டரை பாதியாக டிவைட் பண்ணால் தான் ரேடியஸ் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இங்கே 7/2 மீட்டர் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், 7க்கு 7 போயிடும், மிச்சம் என்ன இருக்கும் 22/2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா 11 மீட்டர் ஆகுது. எது 11 மீட்டரு, இந்த சுற்றி இப்படி வருது இல்லையா, இதுக்கு மாத்திரமே 11 மீட்டர் ஆகுதான்.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க 11 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம இந்த ஷேப்போட பெரிமீட்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னு சொன்னாக்கா டோட்டல் பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 10 மீட்டர் ப்ளஸ் 7 மீட்டர் ப்ளஸ் 10 மீட்டர் அகெயின் இது ஒரு 11 மீட்டர். ஸோ 10 ப்ளஸ் 7 ப்ளஸ் 10 ப்ளஸ் 11 டோட்டலாக 38 மீட்டர். இது இஸ் த பெரிமீட்டர். இப்போ வந்து இதோட பெரிமீட்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், சுற்று தொலைவு. Now we are going to find out the area. ஓகே, ஸோ ஏரியா, அதோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், லிசன். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து ஒரு கோட் நானே போட்டிருக்கேன், சரியா? ஏன் அப்படின்னாக்கா இப்போது இதை வந்து ரெக்டாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னாக்கா இந்த ஏரியா நமக்கு கிடச்சிடும். எப்படி? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், இது ரெக்டாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் இதை வெட்டி எடுத்துட்டோம்னாக்கா இந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிடும், இல்லையா? ஓகே, we will see that. You follow students. So now area of the rectangle is equal minus area of the semicircle. So area of the rectangle என்னது? length into breadth நமக்கு தெரியும். minus 1/2 into pi r square என்னது? area of the semicircle. இப்போ length எவ்வளோ? 10 மீட்டர், breadth எவ்வளோ? 7 மீட்டர். அந்த ரெக்டாங்கிள் கொடுத்துருந்ததை நம்ம பார்த்தோம். நீங்கள் பாருங்கள், length எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்கனாக்கா 10 மீட்டர், breadth எவ்வளோ? 7 மீட்டர். ஸோ இதை தான் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன், கவனிங்க. ஸோ எவ்வளோ? 10 மீட்டர் இன்ட்டு 7 மீட்டர். ஓகே, மைனஸ் 1/2. இந்த பைக்கு என்ன அர்த்தம்? 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆறுன்றது என்னது? 7/2 மீட்டர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, 2 வந்து 1 டைம்ஸ், 22ல் 11 டைம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது பாருங்கள், 10 into 7 சார் எவ்வளோ? 70 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 11/7 இருக்குது இன்ட்டு 7/2 மீட்டர் இன்ட்டு 7/2 மீட்டர். ஏன்னா ஸ்கொயர் இல்லையா? ஸோ ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 வாட்டி நம்ம அது வந்து என்ன பண்ணணும்? போடணும். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த 70 மீட்டர் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். மைனஸ் 11 into 7 சார் எவ்வளோ? 77. அதுக்கப்புறம் இந்த 2 அப்படியே இருக்கும், இந்த 2 அப்படியே தான் இருக்கும். இப்போ பண்ணுவோம். 70 மீட்டர் ஸ்கொயர் இஸ் மைனஸ் 77 into 1 சார் 77 into 2 சார் எவ்வளோ? 4 மீட்டர் ஸ்கொயர். இப்போது 70 மீட்டர் ஸ்கொயர்லேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா உங்களுக்கு கிடச்சிருக்கிறது எவ்வளோ? 19.25 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த 70 மீட்டர் ஸ்கொயர்லேருந்து இந்த 19.25 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 50.75. ஸோ அந்த ஷேப்போட ஏரியா எவ்வளோனாக்கா 50.75 meter square. Okay students, we'll go to the next problem. Okay students, this is the next problem. Next problem என்ன சொல்றாங்க சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்க, find the area of the unshaded part of the following figure. Unshaded, அங்கே unshaded வந்து போடல, shaded தான் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் பாருங்கள், அதை நம்ம இது தான் அன்ஷேடட் ஏரியா, இங்கெல்லாம் ஷேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதை மொத்தமாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாக்கா இது ஒரு ஸ்கொயர், அதோட சைடு வந்து எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். பட் இது ஒரு குவாட்ரண்ட்டு, இது ஒரு கால் பகுதி சர்க்கிள் இல்லையா? இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட். ஸோ இந்த நாலுத்தையும் நம்ம சேர்த்தோம்னாக்கா ஒரு சர்க்கிள் கிடைக்கும், ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இப்போ அந்த சர்க்கிளோட டயமீட்டர் என்னவாக இருக்கும்? 10ஆக தான் இருக்கும் இல்லையா? நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அதோட டயாமீட்டர் என்னவாக இருக்கும்? இட் வில் பி 10ஆக தான் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இது 10 தானே, அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ? 5. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 5. ஓகே, இப்போ பாருங்கள், சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 10 சென்டிமீட்டர், ஏன்னா அது கொடுத்துருக்காங்க. இப்போ 4 குவாட்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 சர்க்கிள். இது 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 இந்த 4 சேர் பண்ணோம்னா அது ஒரு சர்க்கிள், அதோட ரேடியஸ் என்னவாக இருக்கும்? 5 சென்டிமீட்டர். இப்போ தான் பார்த்தோம். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் பார்ட் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னாக்கா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்லேருந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிளை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னாக்கா அந்த அன்ஷேடட் ரீஜன் நமக்கு கிடச்சிடும். இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னா ஃபார்முலா சைடு இன்ட்டு சைடு
minus area of the circle pi r square. Okay, பாருங்க சைடு எவ்வளோ 10 சென்டிமீட்டர், அதனால தான் 10 சென்டிமீட்டர் டு 10 சென்டிமீட்டர் மைனஸ் பைக்கு எவ்வளோ 22/7 இன்ட்டு ஆர், ஆர் எவ்வளோ 5 சென்டிமீட்டர் ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 22/7 இன்ட்டு 5 சென்டிமீட்டர் டு 5 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 22/7 இன்ட்டு 5 சார் எவ்வளோ 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Okay, try to understand students. I'll tell the next page. ஸோ இங்கே பாருங்கள் நாங்கள் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து இங்கே இருக்குது மைனஸ் 550 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை 7 எங்கேருந்து வந்தது, இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். எதை மல்டிப்ளை பண்ணுறோன்னா 22வையும் இந்த 25ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஆனால் நமக்கு கிடைச்சது என்னது, getting 550 ஓகே டிவைடட் பை 7. இப்போ இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட், இப்போ இந்த 550 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 78.5 கிடைக்கும். ஸோ அந்த 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 78.5 சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா we will get 21.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 21.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Therefore area of the unshaded part is 21.50 centimeter square. Okay students, we will see the next problem. Next problem பாருங்க, problem number 3. Problem number 3 இங்கே பாருங்க students, find the area of the combined figure. இந்த ஃபிகரில் ரெண்டு எது சேர்த்துருக்காங்கனாக்கா 2 parallelogram சேர்த்துருக்காங்க இல்லையா. பாருங்கள், இது ஒரு parallelogram, அது கூட இன்னொரு parallelogram தான் இந்த கம்பைன்ட் ஃபிகர் இருக்குது. அங்கே பாருங்கள் மொத்த ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாக்கா 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மொத்த ஹைட்டு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போனா அதில் ஒன்றுக்கு எவ்வளோ வரும், 3 தான் வரும். கரெக்டாக, இன்னொன்று 3. ஓகே, அதே போல் இங்கே பாருங்கள் அதோட ஒன் சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது தான் பேஸ் 8 சென்டிமீட்டர், அது தான் இங்கேயும் வரும் இல்லையா. ஹைட்டு நமக்கு தேவையானது என்னது, இங்கே சொல்லியிருக்க பாருங்கள், if we cut the figure we can get into 2 parallelogram of base 8 centimeter and height 3 centimeter. height வந்து எவ்வளோனாக்கா 3 centimeter, height வந்து 3 centimeter. ஓகே, area of the figure எவ்வளோ 2 times of area of the parallelogram. ஏன்னா இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இப்போ இங்கே பாருங்கள் 2 into area of the parallelogram formula என்னது, base into height. base எவ்வளோ 8 சென்டிமீட்டர், height எவ்வளோ 3 சென்டிமீட்டர். 3 சார் எவ்வளோ 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 2 into 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணோன்னா டோட்டலாக we will get 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த திஸ் கம்பைன்டு ஃபிகர், இதோட டோட்டல் ஏரியா எவ்வளோனாக்கா 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், okay, we will go to the next problem. இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட், ப்ராப்ளம் நம்பர் 5. இங்கே வந்து எதை பற்றி பார்க்குறோம், ஒரு டோர் மேட் பாருங்கள், இது இந்த ஷேப்பில் இருக்குது டோர் மேட். ஓகே விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹெக்ஸகனல் ஷேப். இதை மொத்த ஃபிகர் வந்து ஹெக்ஸகனல், பட் இதை ரெண்டாக கட் பண்ணோன்னாக்கா இது ஒரு ட்ரெபசியம், அது ஒரு ட்ரெபசியம். ஓகே, ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி பாருங்கள். area of the figure is 2 times of trapezium. ஏன்னா இங்கே ஒரு ட்ரெபசியம், இங்கே ஒரு ட்ரெபசியம், மொத்தமாக கன்சிடர் பண்ணால் அதை ஹெக்ஸகனல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது ஏரியா பார்க்குறதுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரெபசியம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவை, ஒரு சைடு தேவை, இன்னொரு சைடு தேவை, அதோட ஹைட்டு தேவை இல்லையா. isn't it? It's okay students, இங்கே பாருங்கள். so that now இந்த ட்ரெபசியத்தோட ஒரு சைடு எவ்வளோ 70 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு 90 சென்டிமீட்டர். இதோட ஹைட்டு பாருங்கள் டோட்டலாகவே 70 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெபசியத்தோட ஹைட்டு தேவை. அப்போ எவ்வளோ, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 35 சென்டிமீட்டர். ஓகே, ஏரியா ஆஃப் த ஃபிகர் மொத்தம் ஃபிகர். ஓகே, என்ன சொல்கிறாங்கனாக்கா 2 times ஆஃப் ஏரியா ஆஃப் த ட்ரெபசியம். ஏரியா ஆஃப் த ட்ரெபசியம் என்னது 1/2 into h into a plus b இல்லையா. ஓகே, இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்கும், h into ஏக்கு பதில் 70, பிக்கு பதில் எவ்வளோ 90 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது
h வந்து எவ்வளோ 35 சென்டிமீட்டர் இன்ட்டு 70 சென்டிமீட்டர் ப்ளஸ் 90 சென்டிமீட்டர் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளோ 160 சென்டிமீட்டர். இந்த 35 சென்டிமீட்டரையும் இந்த 160 சென்டிமீட்டரை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் we are getting 5600 centimeter square. Okay students, I hope that you all understood this problem, isn't it? Write neatly. I will send the proof in the PDF ல உங்களுக்கு எல்லாத்தையும் நான் எழுதி அனுப்புவேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத மாத்திரம் இந்த வீடியோவை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னாக்கா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக கால் பண்ணி கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே stay safe, write neatly. We will meet in the next video class. Bye students, bye to all.